டப்பிங்ல பிட்டு பிட்டா பார்த்தது, அதை பார்த்தே நான் சொல்றேன். நான் அவ்வளோ நல்லா பண்ணிருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு, அவர் பண்றதும் அட்டழியமா இருக்கும். நீங்க பண்றதா இதெல்லாமே உங்க டைரக்டர் தாங்க கதை சொன்னாரு. அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ண தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் என்ன சார் சொல்லல சார், நான் கதை எல்லாம் சொல்லல. சரிங்க, நான் கதை சொல்லுங்க. ஐயோ, நான் சார் கதை சொல்லல சார், விட்டுறேன் சார். ஓகே, கிளைமேக்ஸ்ல பட் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும். ஏன்னா தேவராஜன் சொன்னாரு, இவரும் சொல்லிட்டாரு, மூர்த்தி நீங்க சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். கிளைமேக்ஸ்ல அதாவது எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா, வில்லனா இருக்க வில்லத்தனம் பண்ணிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான். ஸோ நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றதுதான் மாரலா வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால், நேர்மையானவங்களா இருந்தா, படாத கஷ்டங்கள்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாவே இருக்க வேணாயா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து, யூனிவர்ஸா பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வேலை, அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்.